ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நான் செத்து பிழைச்சவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் என் உயிரே போயிட்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்ட நஷ்டத்துல இருக்கக்கூடிய ராசி மிக முக்கியமான நட்சத்திரம்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள் தாங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில், மிதுன ராசியில் குருவன் வக்ரமா இருக்கிறார். மார்ச் 11ஆம் தேதி வரை வக்ரத்துல இருப்பார். ஸோ குருவனுடைய வக்ர காலகட்டம் குறிப்பிட்டு 48 நாட்கள்ல முடிவுக்கு வரப்போது. அந்த 48 நாட்களில் குருவனுடைய வெறியாட்டம் ஆரம்பம். மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூலமாக கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் கண்டிப்பா நடைபெறப் போகுது. அந்த திருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற போது. திருமண வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு தொழில் வரைக்கும் ஒரு மாற்றத்தை செய்ய போது. இன்றைய பதில் அதை பற்றி பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுங்க தவறாம நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தீராத குழப்பம், முடியாத பிரச்சனை முடிச்சு வைக்க போகும் குரு பகவான். கண்ணுல பட்டா கையில துட்டு நிச்சயங்க. ஆமாங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி குறிப்பிட்டு இன்னும் ஒரு 48 நாட்கள்ல நடைபெற போகுது. குருவான் எங்க இருக்கிறாரு? மிதுன ராசியில வக்ரகதியில இருக்கிறாரு. உங்களுடைய ராசி தான். உங்களுடைய ராசியில குரு வக்ரம். அதே நேரத்துல உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு 9ல் இருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 9ஆம் வீடு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 9ஆம் வீட்டுல உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு அமர்ந்திருப்பது பல பிரச்சனைகள் இருந்தாலும் கௌரவத்திற்கு, தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு வராது. கவலைப்படாம இருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க போற பதவி வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்க போற பட்டம், கௌரவம், பெயர், புகழ் மற்றும் வாய்ப்புகளுக்கு தடை செய்த பல பேர் இப்ப தடை செய்ய முடியாது. அது கண்டிப்பா இந்த 2026 வருஷம் உங்களுக்கு கிடைச்சே தீரும், நடந்தே தீரும். ஓகேங்களா? அதுல தெளிவா நீங்க இருந்துக்கலாம். முதல்ல இந்த குரு பகவான் மார்ச் 11க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஜூன் மாதம் வரைதான் அந்த மிதுன ராசியில் இருக்க போறாரு. ஏன்னா அடுத்து அவர் பேரிச்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய்வார். அங்க உச்சம் அடைவார். அதுவும் ஒரு நல்ல ஸ்தானம் தான். 2ல் குரு உச்சம். அப்போ அதுக்கு முன்னதாக குரு உங்களை என்ன செய்ய போறார்? எந்த விஷயத்துல செய்ய போறாருன்னா, குரு வக்ரமா இருந்தார் இல்லையா? இப்போ வக்ரமா இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முட்டுக்கட்ட, ஒரு தடை, ஒரு குழப்பம், நிறைய குழப்பம் இருந்திருக்கும். அது குறிப்பா திருமண வாழ்க்கையிலையும் வேலை மற்றும் தொழில், இந்த 3 விஷயத்திலையும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். முடிவு எடுக்க முடியாம நீங்க தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. மற்றும் அதுல திருப்தி இல்லாம இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழல் இப்ப தலைகீழா மாறப்போகுது. அதே குரு பகவான் திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தி, ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க போறார். குழந்தை பக்கம் இல்லையா? கொடுக்க போறார். தவறான பாதையில, தவறான பழக்க வழக்கத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைத்தினே அடிக்ட் ஆயிருக்கிறாங்களா? அதுல இருந்து மீண்டு வருவாங்க. உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களோட சுமூகமா பேசுவாங்க மற்றும் பிரிந்த கணவனையும் ஒன்று சேருவாங்க. அதுக்கு குருவனுடைய சாதகமான பலன் இருக்குது. சரிங்களா? இது முதல்ல சொல்லிடுறேன். மேலும் பிரிந்த நண்பர்கள், உங்களை விட்டு போன உறவுகள் மீண்டும் வந்து சேரும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. எந்த உறவு உங்கள்கிட்ட பேசாம இருக்குது, உங்களை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னைக்கு வந்து பேசுவாங்க, என்னைக்கு வந்து என் கூட சேருவாங்க அப்படின்னு ரொம்ப வருஷமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க. தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மிக முக்கியமான நண்பர்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட உறவுகள் இப்ப மீண்டும் வந்து உங்களோட இணைவாங்க. அது நடக்கும் இந்த 2026 இந்த குருவனுடைய வக்ர நிவர்த்தி. மேலும் தொழிலையும் வேலையும் விட்டதை பிடிச்சிடுவீங்க. எந்த ஒரு வேலை உங்களுக்கு பறிபோச்சோ, எந்த ஒரு வேலையில ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சோ, எந்த ஒரு வேலையில நல்ல ஒரு பெயர் எடுக்க முடியலையோ, அந்த வேலையில பெயர் புகழோடு சேர்த்து ப்ரமோஷனும் கிடைக்கும். அது கண்டிப்பா நடக்கும். வேலை பெர்மனன்ட் ஆகும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. தொழில் ரீதியான ஒரு லாபங்கள், தொழில் ரீதியான ஒரு பதவி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க போட்ட முயற்சிக்கு உழைப்பு வீண் போகலங்க. அதுக்குண்டான பலன் இந்த 2026 லாபமாக, பதவியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திருவாதிரைக்காரங்களுக்கு அது உண்டு. ஸோ ரொம்ப வருஷமா நான் கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நான் வேற வேலைக்கு போகலாமா, இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பார் இந்த குரு பகவான். கண்டிப்பா அந்த குழப்பம் தீரப்போகுது. ஸோ வேலை உங்களுக்கு கேரண்டியா கிடைக்க போகுது.
சரிங்களா? ஸோ அந்த குழப்பம் உங்களுக்கு தீருங்க. ஸோ ஆக மொத்தம் திருமண வாழ்க்கையில, தொழில்ல, வேலையில இந்த 3 விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பம் தீர்ந்து தெளிவான ஒரே பாதையாக, ஒரே வரமாக, ஒரே லாபமாக, ஒரே வழியாக உங்களுக்கு கிடைக்க போது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியால். ஸோ இது தெளிவா அடைஞ்சிரும். இப்போ கண்ணுல பட்டா கையில துட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. அப்படி குரு பார்க்கின்ற இடங்களால் சில நன்மைகள் இப்போ திடீரென நடக்கும், திடீர் திருப்பமாக. ஸோ அதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிட்டு பிள்ளைகள் வழியில ஒரு நன்மைகள், பிள்ளைகள் வழியில நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெற போகுது. ஆசை கனவுகள் சொல்லுவோம். உங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் எனக்கு ஆசை, இதான் எனக்கு என்னுடைய கனவுன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வழியில ஒரு சுபகாரியமோ ஒரு நல்ல விஷயமும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு சான்ஸ் இருக்கு. குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு யோகம் இருக்கு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெறுவீர்கள். ஆமாங்க, இந்த ஒரு நேரத்துல பரிபூரணமா குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஏன்னா முழு கிரகம் சுப கிரகம் குரு பகவான், தெய்வ அனுகிரக கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான். அவர் உங்க ராசியில வக்ரமா இருந்து இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நிச்சயமா தெய்வம் உங்களுக்கு வரம் கொடுக்க ஆரம்பிக்கும். தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மீது விழுகும். ஸோ அதன் மூலமாக பெரிதளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதுல குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடியது குழந்தை, வாரிசு, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் அல்லாது வருமானத்தை கொடுக்கக்கூடிய கண்டிப்பா வேலை தொழிலே ஒரு மாற்றங்கள் உண்டு. உயர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய டிகிரி போன்ற பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அதுல ஒரு தொய்வு, அதுல ஒரு குழப்பம், அதுல ஒரு தடை இருந்தால் அந்த தடை நிவர்த்தி அடையும். ஸோ அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி படிப்பில் வெற்றி, ஆசைப்பட்ட படிப்பை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவத்துறை, பேங்க் சம்பந்தமான துறை மற்றும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். இது போக இரண்டாவது நான் சொல்லக்கூடிய இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு அது ஒரு முடிவுக்கு வரும். ஸோ தன்மான கௌரவம் தப்பிக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அதே போல உங்க மேல 1000 பேர் பழி சொன்னாலும், கோர்ட்டு கேஸ் வழக்கு என அவமானப்பட்டாலும் கண்டிப்பா அதனுடைய முடிவு இந்த 2026ல குருவுடைய வக்ர நிவர்த்தியால அது நடக்க போகுது. ஸோ அதனால அப்பாடா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு விடுதலை, ஒரு சொல்யூஷன், ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்க விடுவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து. மேலும் குருனுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுவின் மீது பதிகிறது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகுவான் துணிந்து நின்று செயல்பட போறாரு. உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவர் தான் அதிபதி. சரிங்களா? ஸோ ராசியில் இருக்கக்கூடிய குரு நட்சத்திராதிபதியை பார்க்கிறார் ஜூன் மாதம். அப்போ கண்டிப்பா பெரிதளவு உடல் ரீதியான நோய் பிரச்சனைகள் தீரும், மன ரீதியான குழப்பங்கள் தீரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவ விருதுகள், பட்டம், பெயர், புகழ், பதவி என கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு. மிக முக்கியமா நீங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சொந்தமா ஒரு ஓன் பிஸ்னஸ் அல்லது உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட படிப்பை செய்யணும்னு நினைச்ச ஒரு தொழிலை தாராளமா செய்ய போறீங்க. அதுக்குண்டான பண வரவு தேவைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமா தந்தை வழி உறவுகள், பெரியப்பா, சித்தப்பா போன்ற உறவுகள் மூலமாக சில நன்மையான ஆதாயங்கள் உங்களுக்கு நடக்கும். அவங்க மூலமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். அவங்க மட்டுமல்ல, உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய வேலை பார்க்கக்கூடியதுல உங்களோட உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கம் அல்லது அவங்களுடைய நேரடி கண் பார்வை உங்கள் மீது படும். அப்படி கண்ணில் படும்போது உங்களுக்குண்டான அங்கீகாரம், உங்களுக்குண்டான சம்பள உயர்வு, உங்களுக்குண்டான பதவி வாய்ப்பு அவங்க மூலமா கிடைக்கும். அதான் சொன்னேன், கண்ணுல பட்டா கையில துட்டு. அப்போ நிச்சயமா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பழக்க வழக்கத்தை டெவலப் பண்ணுங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், புதுசா அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள், கிடைக்கக்கூடிய உறவுகளுடைய பழக்க வழக்கத்தை எந்த விதத்திலையும் கட் பண்ணிடாதீங்க. ஸோ பகையாளியாகவே இருந்தாலும் மனசுக்குள்ள வச்சு அவங்க கிட்ட பாசத்தை மட்டும் வெளிப்படுத்துங்க. எப்பேற்பட்ட பழக்க வழக்கம் கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால சின்ன அளவு உதவி செஞ்சாலும் அது பெரிதளவு நன்மையாக உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருவினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், புதிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அப்படி அந்த உறவுகள், பழக்க வழக்கங்கள் பெரிதளவு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஸோ பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வந்து தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.